सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। 112 अत्र केचित् अभ्यसिकाशङ्कां दर्शयन्तः ब्रह्मजिज्ञासां पृथक् आरभ्य पूर्वमीमांसाशास्त्रम् उत्तरमीमांसाशास्त्रम् இந்த ரெண்டுல பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினாலேயே உத்தரமீமாம்சா சாஸ்திரம் கதார்த்தம், அதாவது இது ஒரு தனி சாஸ்திரம் தேவைப்படாது அப்படின்னு ஒரு குரு. அதனால இந்த ஒரு சாஸ்திரம் வேண்டாம்னு சில பேர் என்ன சொல்றா, பூர்வமீமாம்சா நியாயங்களை கொண்டு உத்தரமீமாம்சா வேதாந்த வாக்கியார்த்தத்தை நிர்ணயிக்கலாம், அதே நியாயம்தான் வேணும். இருந்தாலும் அங்க நிவர்த்தி ஆகாத ஒரு விசேஷமான அதிகமான சந்தேகம் இந்த வாக்கியங்கள்ல வருது, வேதாந்த வாக்கியங்கள்ல. அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னா அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரம் போராது, அதுக்கு மேல வரக்கூடிய சந்தேகம் தான் இது. அதனால அதை நிவர்த்தி பண்றதுக்கு வேதாந்த சாஸ்திரங்கிறது தேவைப்படும். வேதாந்த சாஸ்திரம்னா சூத்திரம், வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம், இந்த பிரம்மசூத்திரங்கிறது அவசியம் தேவைப்படுறதுன்னு சொல்றாராம். அதை இப்ப சொல்றாரு. அதுதான் அபியசிகாசங்கான்னு சொல்றோம். அந்த பூர்வமீமாம்சா சாஸ்திரத்தினாலே நிவர்த்தியாக முடியாத அப்படி ஒரு அதிகமான சங்கை இங்கு வருது. தர்சயம் சங்காம் தர்சயந்தா பிரம்ம ஜிஜ்ஞாசாம் பிருதக் ஆரம்பி. அதுக்காக பிரம்ம ஜிஜ்ஞாசான தனி சாஸ்திரம் தேவைப்படும். ஏயமற்ற அபியசிகாசங்கா, அந்த நடுப்புல அந்த இதெல்லாம் வேண்டாம். ஏயமற்ற அபியசிகாசங்கான்னு ஒரே வாக்கியம் இதுதான் இருக்கு. இதுல ஏதோ விராமம் போட்டிருக்கு, அப்படி வேண்டாம். அதிகாசந்தே சோதனாலட்சணோர்த்தோ தர்மஹா இது குருவதா இது பிராமாண்யம் தரிசிக்கும். ஜெய்கிரி சோதனாலட்சணோர்த்தோ தர்மஹா ரெண்டாவது சூத்திரம் பண்ணிட்டார். அதாவது பிரம்மஜிஜ்ஞாசா தர்மம்னா என்னன்னா சோதனா லட்சணா, லட்சணங்கிற சப்தத்துக்கு பிரமாணம்னு இருக்கும், சோதனாங்கிற சப்தத்துக்கு விதின்னு அர்த்தம், விதிவாக்கியம்னு அர்த்தம். விதிவாக்கியத்தை பிரமாணமாக கொண்டது தர்மம். அதாவது விதிவாக்கியத்தினால எது விதிக்கப்பட்டதோ அதுதான் தர்மம். அப்படின்னா என்னாச்சு, விதிவாக்கியம் பிரமாணம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்துல அவர் தெரிவிச்சுட்டாராம். விதி புருவதா விதேகே பிராமாண்யம் தரிசிதம். விதிவாக்கியம் பிரமாணம்ங்கிறத அவர் சொன்னாராம். வேதாந்தத்துல என்ன ஆகுதுன்னா பல இடத்துல விதிவாக்கியமே இல்லை. அந்த விதிபோதகமான விதியை தெரிவிக்கக்கூடிய அந்த நீங்களோ தவ்யா இந்த பிரத்யங்கள்லாம் பல இடத்துல இல்லவே இல்லை. சில இடத்துல இருக்கு, சில நிறைய இடத்துல இல்லை. அப்புறம்னா இந்த வேதாந்து கேசுதிக வாக்கியோடு விதிரேவ நஷ்டூய எப்படின்னா பாருங்க, கதையில சோமேதமத்ராசி வேதம் விவாதியம் இந்த இதை கூட பார்த்தோம்னா அங்க விதிவா வாக்கியமே கிடைக்காது. இது எல்லாமே தக்கமதி உபதேசம் பண்றது எல்லாமே விதியே இல்லை. என்ன ஆத்மாவாரி திரஷ்டவியாங்கிற மாதிரி கூட இங்க ஒன்றும் சொல்லலை. அதனால இங்கெல்லாம் விதியே இல்லை. நிச்சயமாதிப்பு எத்தனாவது விதி திருவியதே வேதாந்தத்துல வேற சில இடத்துல விதி இருக்கா மாதிரி இருக்கு. எப்படின்னா ஆத்மாவாரி திரஷ்டவியா, திரஷ்டவியா ஒரு கவ்யான சொல்லிருக்கீங்க, அந்த விதி இருக்கா மாதிரி தெரிகிறது. இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் தப்பில் எதந்தா தது அங்கேஷ்டவியம் தத்வாவ விஜிஜ்ஞாசிதவியம், இதெல்லாம் கவிய பிரச்சனை போல இருக்கு. அப்ப இதெல்லாம் விதிவாக்கியமாக தெரியுது. இது தத்திர யத்யபி கிருத்யாः அவிசேஷேண விதோ ஸ்மர்யந்தே ததாபி யஹ பாவாபிதாயி கவ்யப்ரத்யயः சஹ கிரியாயாம் பூர்ணம் நியோக்தும் சக்னோதி यत्र गुणः कर्म प्राधान्येन उच्यते तत्र द्रव्ये गुणभूतान् क्रियां न कार्यान्तर संबंधित्वेन विधातुं शक्नोति. இந்த கவ்யங்கிற பிரத்தியம் இருக்கு, இதுக்கு கிருத்தியான்னு பேரு கொடுத்துருக்காங்க பாணினி. கிருத்தியாக அப்படின்னு சில பிரத்தியங்களுக்கு அவர் பேர் கொடுத்துருக்காரு. அதுல என்னென்ன ஒண்ணுன்னா கவ்யத்து, கவ்ய, அணி, எரு, எத்து, நெத்து, இந்த மாதிரி சில ஒரு 7 பிரத்தியம் அவர் ஜாஸ்தி பிரத்தியம் இருக்கு.
இதெல்லாம் கிருத்தியம். கிருத்திய பிரத்யம். இந்த கிருத்திய பிரத்யம் இருக்கு, இது விதியையும் சொல்லும். விதினா பாருங்களேன், கர்த்தவியம் அப்படின்னா செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியுது இல்லையா? குறியாத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறதோ அதே மாதிரி கர்த்தவியம்னு சொன்னாலும் அந்த விதிங்கிறது தெரியலாம். ஆக சாமானியதா பிரவிசாதி சர்வ பிராப்த காலேஷு கிருத்தியாச்சன்னு ஒரு சூத்திரம் பண்ணியிருக்கார். அதாவது விதி சூத்திரத்துக்கு அப்புறம் இந்த சூத்திரம் விதி மந்திரணாமந்திரணாதேச விதிகளை சொல்லக்கூடிய சூத்திரம் இருக்கு இல்லையா, அந்த சூத்திரம் சொல்லிட்டு அந்த அர்த்தத்தையும் எடுத்துட்டு இதை தவிர இந்த பிரவிஷா அதிசர்க்கம் பிராப்த காலம் இதெல்லாமும் சேர்த்து அந்த கிருத்திய பிரத்தியம் தெரிவிக்கும். ஆக பொதுவா கிருத்திய பிரத்தியங்கிறது விதியை தெரிவிக்கக்கூடிய பிரத்தியம் தான். ஏன்னா குரு அப்படின்னு சொன்னா செய்யணும்னு கேட்கறவங்களுக்கு தெரியுது, ஸ்வயாயம் கர்த்தவியம் அப்படின்னு சொன்னாலும் செய்யணும்னு தெரியுது. ஆக இத ரெண்டு தவிர பிரத்தியம் கூட அதே மாதிரி விதியை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது வாஸ்தவம். ஆனால் இப்ப என்ன சந்தேகம்னு சொன்னா, தவிர பிரத்தியம் சில இடத்துல பாது சில இடத்துல கர்மணின்னு ரெண்டாவது தயோரேவ கிருத்தியஸ்தலதா அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் என்ன சொல்றான், தயோகோங்கிறதுக்கு இந்த பாவ கர்மணம் அப்படிங்கிறது அனுவர்த்திக்கிறது. சாதாரணமா இந்த கர்த்தரி பிரயோகம் கர்மண பிரயோகம் பாவி பிரயோகம் சொல்றாலும் அதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? வியாக்கரணப்படி அந்த திங் விபக்தி இருக்கே, அது கர்த்தாவை சொல்றதா இருந்தா கர்த்தரி பிரயோகம், கர்மாவை சொல்லக்கூடியதா இருந்தா கர்மணி பிரயோகம். இது ரெண்டையும் விட்டுட்டு வெறும் கிரியை சொல்றதா இருந்தா பாவி பிரயோகம் சொல்றோம். இப்ப இந்த பிரத்தியம் கிருத்திய பிரத்தியங்கள் எதுல வரும்னு சொன்னா பாவே கர்மணி, இல்ல ரெண்டு அர்த்தத்துல வரும்னு சொல்றோம். பாவே கர்மணி அப்படின்னு சொல்றச்ச எதுக்கு பாவே எதுக்கு கர்மணின்னு பார்க்கறச்ச உதாரணம் இப்படி பார்க்கலாம். கர்த்தவியம் அப்படின்னு சொன்னா நீ செய்ய வேண்டும் அப்படின்னு தெரியுது. கர்த்தவியம்னு சொன்னா இது பாவே பிரத்தியமா. கர்த்தவியா தர்மா அப்படின்னு சொல்றோம், அதாவது செய்ய வேண்டிய தர்மம். கர்த்தவியம் சகா ஆலோசனை அப்படின்னு சொல்றோம். செய்ய வேண்டிய காரியத்தை அவன் இப்போது ஆலோசிக்கிறான். இப்ப செய்ய வேண்டிய காரியம்னு சொன்னா அந்த இடத்துல விதி அர்த்தம் தெரியுதோ. அத்தியனம் செய்ய வேண்டிய ஒரு புத்தகத்தை அவன் அத்தியனம் செய்கிறான். அத்தியதவியம் கிரந்தம் அதீதே அப்படின்னு சொன்னாலும் அந்த அத்தியதவியங்கிற சப்தம் அந்த கர்மாவை சொல்லக்கூடியதாக இருக்கு. அத்தியனம் செய்ய வேண்டிய அதுக்கு தகுந்த ஒரு கிரந்தத்தை அத்தியனம் செய்கிறான். இப்ப இங்க அந்த தத்துவ பிரத்தியத்தினால செய்யணுங்கிறது தெரியல. எப்போ தத்துவ பிரத்தியத்தினால விதி தெரியும் அப்படின்னு கேட்டா அது பாவை பிரத்தியமா இருந்தா தான் வரும். கர்மணி பிரத்தியமா இருந்தால் அப்ப என்ன ஆகும், அந்த கர்மாவுக்கு அது விசேஷமாக போயிடுறதே தவிர அது நேரடியாக விதியை தெரிவிக்கிறதில்லை. இதுக்கு நம்ம பிரத்யமா கர்த்தவியம் தயா கர்த்தவியம் அப்படின்னு சொன்னோம்னா விதியை தெரியறதா. கர்த்தவியம் கர்ம சகா கரோதி அப்படின்னு சொன்னோம்னா அங்கே அது கர்த்தவியம் இருக்கு. ஆனா இந்த கர்த்தவியம் இருக்கிறதுனால உங்களுக்கு விதி தெரியல. ஏன்னா இது கர்மாவை சொல்லக்கூடிய பிரத்யமாக இருக்கு. சரி, இப்ப இங்க என்ன இருக்கு, ஆத்மா திரஷ்டவியான்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆத்மா இது திரஷ்டவியம் அப்படின்னு சொன்னாக்க நான் பார்க்க வேண்டியது பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். ஆனா ஆத்மா திரஷ்டவியா, திரஷ்டவியா ஆத்மா பார்க்க வேண்டிய ஆத்மா அப்படின்னு அந்த கர்மாவை சொல்லக்கூடியதா இருக்கிறதுனால இந்த தவிர பிரத்யம் விதியை தெரிவிக்காது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அப்ப இது விதிவாக்கியமா இருந்தால் பூர்வமீமாம்சா நியாயத்தை கொண்டு இதையும் நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா இதுவோ விதிவாக்கியமா இல்லாம போறது, அப்ப பூர்வமீமாம்சா நியாயத்தை கொண்டு இதை எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு அதிகப்படிய சங்கை வந்துள்ளதான். அந்த சங்கைய இந்த சங்கைக்கு பூர்வமீமாம்சத்துக்கு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மீமாம்சை இருக்கு, இந்த மீமாம்சை தான் அதுக்கு பதில் சொல்ல வருது. எதிரி கிருத்தியாக அவிசேஷேன விரூஸ்மரியந்தே. அவிசேஷன்னு சொன்னா அந்த பாவே கர்மணி அப்படின்னு விபாகம் பண்ணாமல் பொதுவாக கிருத்திய பிரத்யம் விதியை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட யஹா ததாபி யஹா பாவாபிஹாயி கவ்ய பிரத்யா, பாவே கவ்ய பிரத்யம் சொல்றோமே கர்மணி இல்லை, அதுதான் விதியை தெரிவிக்குமா. சகா கிரியாயாம் புருஷம் யோக்கும் சக்னோதி. அந்த கவிய பிரத்தியம் உள்ள வாக்கியத்தை சிரவணம் பண்ணினா பண்ணணுங்கிற ஒரு பிரேரணை புரியுது. எத்திர புனகா கர்ம பிராதான்யேன வித்தியதே. கவிய பிரத்தியம் கர்மாவை சொல்லக்கூடிய கவிய பிரத்தியம் எங்க வருமோ தத்திர திரவியே
அந்த திரவியம்னா கர்மகாரகம், கர்மகாரகம் பிரதானமா போயிடுறது, கிரியைங்கிறது அதுக்கு குணமாக போகுது. குணபூதாம் கிரியாம் காரியாந்தர சம்பந்தித்வேன விசாதும் சக்னோதி. இதுல ஒரு நியாயம் என்ன சொல்லுவானா, இந்த சாப்த கோஷத்துல வாக்கியத்துல இன்னொன்னுக்கு விசேஷணமாக இருக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் பிரதான கிரியையில அன்வைக்காது அப்படின்னு ஒரு எப்படி ராஜ்யா சேவகா ஆகச்சதி, யாரோ வராங்கிறது காண்பிக்கிறது தெரிவிக்கிறது இல்லையா இந்த வாக்கியம். ஆகச்சதினா வரா, யாரு வரா? சேவகா. ராஜா வரல, ஏன் ராஜா ஆகச்சதின்னு ஏன் வரலைங்க அப்படின்னு கேட்டால், இந்த ராஜா வந்து அந்த சேவகனுக்கு விசேஷமா இங்க சொல்லப்படும். ராஜ்யா சேவகா, நான் ராஜ்யான்னு சொல்ல இது விசேஷமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, வெறும் சேவகா ஆகச்சதி ராஜ்யம் சேவகா ஆகச்சதி ரெண்டு வாக்கியத்தையும் மனசுல கொண்டு வந்து போதத்துல என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்க்கலாம். சேவகா ஆகச்சதின்னு சொன்னா அது ராஜசேவகனாகவும் இருக்கலாம், வேற ஒரு சேவகனாகவும் இருக்கலாம் இல்லையா, பொதுவா சேவகன்னு கிடைக்கிறது. ஆனா ராஜசேவகனான்னு சொன்னா மற்ற சேவகன்கள் எல்லாம் வியாபத்தி பண்ணி இவன் வந்து ராஜாவுக்கு சேவை பண்ணக்கூடியவன் அப்படின்னு ஒரு விசேஷம் தெரிகிறது. ஆக ராஜ்யங்கிற இந்த பதம் சேவகன்கிறத விசேஷப்படுத்தி காண்பிக்கிறது. அதனால இது விசேஷம். பொதுவா எல்லா சேவகனும் இல்லை, இப்ப ஏற்பட்ட விசேஷமான சேவகன் அப்படின்னு சொல்றதுக்காக இது வந்து விசேஷணம்னு சொல்லப்படும். அப்ப விசேஷம் இப்ப ராஜாவுக்கு விசேஷணத்துவம் வந்து, அதாவது சேவகனுக்கு விசேஷணமாக போனபடியாலே இந்த ராஜாங்கிற பதார்த்தம் இங்கே ஆகமனத்துல ஆகச்சதிங்கிறதுல அன்வயிக்க முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்றேன், அது வந்து விசேஷமா இருக்கிறதுனால இங்கே அன்வயிக்காது, யோகியத்தை இருந்தாலும் கூட அன்வயிக்காது அப்படின்னு. ராஜ்யா சேவகம் பச்சதி அப்படின்னு சொல்ற, ராஜாவுடைய சேவகனை பார்க்கிறான். இப்ப பாக்குறதே அவன் வந்து சேவகனை பார்க்கும் போது ராஜாவை பார்க்க முடியாதுன்னு ஒண்ணும் இல்லை. ராஜாவுக்கு அவன் சேவை பண்ணிட்டு இருக்கும் போது இவன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ராஜ்யா சேவகம் பச்சதி அல்ல, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சிருந்தோம். அவன் வந்து ராஜாவுக்கு சுசூக பண்ணிட்டு இருக்கான், பார்த்தாலே தெரியுது. நான் வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, அது ராஜ்ய சேவகம் பச்சதி. இந்த வாக்கியத்திலேருந்து உங்களுக்கு புரியக்கூடிய அர்த்தம் எப்படி வரும்? அவன் ராஜாவை பாக்குறானா இல்லையா? நிஜமா ராஜாவையும் தான் பாக்குறான், சேவகனையும் பாக்குறான். ஆனா இந்த வாக்கியத்திலேருந்து நீங்க புரிஞ்சுக்கிறது சேவகனை பார்க்கறது தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர ராஜாவை பார்க்கறது புரிஞ்சுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ராஜ்யங்கிறது சேவகனுக்கு விசேஷணமா போனபடியால, அதனால அது கிரியையில அன்வைக்கும். அப்ப இதுல என்ன தெரியாது, இன்னொன்னுக்கு விசேஷணமாக இருக்கிறது இன்னொன்னுல போய் அன்வைக்காது அப்படின்னு ஒரு சாப்பிட்ட போதத்தை ஒரு நியமம் கிடைக்கிறது இல்லையா? இந்த விதத்துல பார்த்தோமானால், இப்ப இங்க கர்த்தவியா அப்படிங்கிற கர்ம பிரத்யமா வரும்போது அந்த கிரியையானது கர்மத்துக்கு விசேஷமா போயிடுது, கர்மகாரத்துக்கு விசேஷமா போயிடுது. அதனால அது நேரடியாக விதியில போய் அன்வைக்காது. அத்வேதவியம் கிரந்தம் பகதி அப்படின்னு சொல்றேன். அத்வேதவியம் ஏதோ ஒரு கிரந்தத்தை படிக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. கிரந்தங்கிறது படிக்க வேண்டிய கிரந்தம் இருக்கலாம், அப்படி அவசியம் இல்லாத கிரந்தம் இருக்கலாம், எத்தனையோ விதமான கிரந்தங்கள் இருக்கு. அப்ப படிக்க வேண்டிய கிரந்தத்தை படிக்கிறான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப படிக்க வேண்டிய அப்படிங்கிற இந்த விசேஷம் இருக்கு, இது வந்து கிரந்தத்தை விசேஷப்படுத்துறது, கிரந்தத்துடைய விசேஷத்தை தெரிவிக்கிறது. அப்ப என்னாச்சு, படிக்க வேண்டியன்னு சொல்லக்கூடிய இந்த கிரியை இருக்கு, இது வந்து அந்த கிரந்தத்தை விசேஷமா ஆனதுனால படிக்கணுங்கிற இந்த அம்சம் இருக்கு, இது வந்து விதியில அன்வைக்க இன்னொன்று விசேஷமா போனது. இப்ப அப்படிதான் இங்கெல்லாம் இருக்கு. ஆத்மா திரஷ்டவியா, திரஷ்டவியா ஆத்மா அப்படின்னா தரிசனம் வந்து பிரதானம் இல்லை, ஆத்மாதான் பிரதானம். அப்படி ஆயிடுச்சு. இது எப்படி தரிசனத்தை இருக்கும் அப்படின்னு பிரச்சனை. எத்திர புனः கர்ம பிராதான்யேன உச்சதே தத்ர திரவ்யே குணபூதாம் கிரியாம் ந காரியாந்தர சம்பந்தித்வேன விபாதும் சக்னோதி. திரவ்யபரத்வேத அனுத்பாத்யத்வாத் அவிகாரியத்வாத் அநாத்யத்வாத் அசம்ஸ்காரியத்வாத் சம்ஸ்கிருதத்துக்கு காரியாந்தரே உபயோகாபாவாத் அசம்ஸ்காரியத்துவம். சரி, அப்ப நான் திரவியத்துக்கு பிராதானியம் சொல்லிட்டா, இப்ப கிரியை அங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாருங்க. கிரியை வந்து திரவியத்துல ஒரு 4 விதமாக உபயோகப்படுறது. எப்படின்னு கேட்டா, சில இடத்துல திரவியத்துல அது விகாரம் பண்ணும்,
ஒரு விகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடத்துல திரவியத்தை அடையும்படியாக செய்யும், ஆப்பியம்னு சொல்றது. சில இடத்துல அதை சம்ஸ்காரம் பண்ணி கொடுக்கும். சில இடத்துல திரவியத்தை உண்டாக்கி கொடுக்கும். அதாவது இந்த கிரியை வரத்துக்கு முன்னாடி அந்த திரவியமே இல்லை, இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த ஒரு புது திரவியம் உண்டானது அப்படின்னு சொன்னா கிரியைங்கிறது அந்த திரவியத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. இதை உட்பாத்தியம்னு சொல்றது. இன்னொன்னு என்ன, பாலை இவன் உரக்குத்தி தயிராக்குறான். அப்ப இவன் பண்ணக்கூடிய கிரியையானது அந்த பாலை மாற்றி தயிராக்கி கொடுத்துருக்கு. அப்ப என்னாச்சு, இது விகாரிகம்னு சொல்றது. அதே மாதிரி ஆப்பியம், இவன் இங்கே கிராமத்துக்கு போய் சேர்ந்தான். அப்ப இவன் பண்ணின இந்த கிரியை இருக்கு, கமன கிரியை, இது என்ன பண்றது, அந்த கிராமத்துல போய் இவனை சேரப்படியா செய்யுது, அதான் அடைய வச்சு. சம்ஸ்காரியம்ங்கிறது அந்த வஸ்துவில ஏற்கனவே இருக்கிற தோஷத்தை போக்குறது அல்லது புதுசா ஒரு குணத்தை அதுல சேர்த்து விடுறது. கிரியால எப்படி ஆகும், ஒரு அழுக்கா இருக்கிற கண்ணாடியை தொடச்சான் அப்படின்னு சொன்னாக்க அந்த அழுக்கு போச்சு, அதுதான் அங்க உள்ள விஷயம். அல்லது வேற சில இடத்துல குணாதானம் சம்ஸ்காரம்னு சொல்றது உண்டு. அதுல இல்லாத ஒரு குணத்தை இந்த சம்ஸ்காரம் பண்ணி அதுல ஏற்றினான் அப்படின்னு சொல்றதும் சொல்றது. இப்ப இங்க ஆத்மா திரட்டவியா இருக்கு. இப்ப இந்த தரிசனங்கிற கிரியையாக இந்த ஆத்மா கர்மாவாக ஆகணுமானால் ஆத்மாவை அது உண்டாக்குறதா இல்ல விசாரப்படுத்துறதா சம்ஸ்காரப்படுத்துறதா இல்ல அடையும்படியா பண்றதா, இந்த தரிசன கிரியை என்ன பண்றது அதை விசாரிச்சா. தரிசனத்தினால ஆத்மனாக்கும் ஒண்ணுமே சரியா வராதுன்னு தோணும். ஏன்னா ஆத்மா நிச்சயமா இருக்கிறதுனால அது தரிசனம் ஆத்மாவை உண்டாக்கி கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, அத முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் மாற்றி விகாரம் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொன்னா ஆத்மா அவிகாரியோட முச்சது, அதை ஒண்ணும் பண்ண அது முடியாது. ஆத்மா இவனுக்கு கிடைக்காம இருந்தது, இவன் தான் இந்த கிரியையால அது கிடைக்கும்படியா செஞ்சது அப்படின்னு சொன்னா ஆத்மா கிடைக்காம இருக்கவே முடியாது, இவனே ஆத்மா வாங்கினால. அப்போ சம்ஸ்காரம் பண்ணிடுதுன்னு சொன்னா அதுல என்னமோ தோஷம் இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணிடுது அப்படின்னு சொல்றோம். அதுவும் வராது, சம்ஸ்காரம் பண்ண முடியாது ஆத்மாவை. ஏன் மீமா அது இருக்கு, ஆனா இங்க மீமாசா இருக்கு. அங்க வேதாந்தர் என்ன சொல்லுவாருன்னா அதுல தோஷம் இருந்தா தான் அனாதேய என்ன அதிசயவத்வா, அதுல புதுசா ஒரு குணத்தை உண்டாக்கவும் முடியாது, அதுல இருக்கிறத போகவும் முடியாது, அதனால கிரியையாக சம்ஸ்காரம் ஆகாது அங்கே சொல்லுவா. இங்க சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா பூர்வமீமாசா சாஸ்திரத்துல ஏதாவது ஒரு திரவியத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அப்ப அந்த சம்ஸ்கிருதமான அந்த திரவியத்துக்கு மேற்கொண்டு இன்னொரு விநியோகம் சொல்லணும். புரோக்ஷதி அப்படின்னு புரோக்ஷணங்கிற ஒரு சம்ஸ்காரம் சொல்லப்பட்டதுன்னு வச்சிருந்தோமானால் புரோக்ஷணம் பண்ணப்பட்ட அந்த விரீதியால வேற என்ன பண்ணணும் அங்க சொல்லணும். சும்மா ஒரு சம்ஸ்காரம் சொல்றது இல்லை. என்ன எதுக்காக பண்ணா சம்ஸ்காரத்துக்காக சம்ஸ்காரம் பண்ணணுங்கிறது கிடையாது. இந்த சம்ஸ்கிருதத்துக்கு மேல் கொண்டு ஆகமேதி இந்த மாதிரி ஏதாவது பண்ண அதை வச்சு புரோடாசம் பண்ணி மேற்கொண்டு யாகம் பண்ணணும் அப்படின்னு பேசுறோம். அந்த மாதிரி தரிசனத்தினால சம்ஸ்காரம் வந்த அந்த ஆத்மாவுக்கு மேற்கொண்டு ஏதாவது விநியோகம் இருக்கோன்னா அதுவும் இல்லை. சம்ஸ்கிருதத்துக்கு காரியாந்திரை உபயோகாவா இதை வச்சு வேற ஒன்றும் யாருக்கு உபயோகம் இல்லை. அதனால சம்ஸ்காரியத்துவம் ஆத்மாவை சம்ஸ்காரிகம்னு சொல்ல முடியாது. அதனால என்னாச்சு, இப்ப சந்தேகம் பலப்பட்டு போகுது. இங்க எப்படி இருக்குன்னா ஆத்மானம் உபாசிக்க அப்படின்னு விதி இருக்கு. ஆத்மாவே லோகம், ஆத்மாவை உபாசிக்க வேண்டும். ஆத்மானம் இந்த வித்யா விபக்தியால அது கர்மதாரத்துன்னு தெரியுது. அப்ப உபாசனமானது ஆத்மாவை உற்பத்தி பண்றதும் இல்லை, விசாரம் பண்றதும் இல்லை, ஆப்தி பண்றது இல்லை, சம்ஸ்காரம் பண்றது இல்லைன்னா அது எப்படி கர்மகாரகமாகும், எப்படி ஒரு விதியானது அப்படின்னு பிரச்சனை வரும். அதனால ஆத்மனா ஈப்சிதமத்துவம் ந சம்பவதி கர்த்துவும் ஈப்சிதலம் கர்மா அப்படின்னு பாணியை கர்மாவுக்கு லட்சணம் சொல்லக்கூடிய சூத்திரம் பண்ணிட்டார். கர்த்துவும் ஈப்சிதமம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க நேரடியா பார்த்ததுன்னா இதுல ஒரு பிரமை நமக்கு ஏற்படும். ஈப்சிதமம்னா எப்படின்னா அடையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. ஈப்சிதம்னா என்ன, நம்ம அடையணும் ஆப்தும் இஷ்டம் ஈப்சிதம் இல்லையா, அடைய ஆசைப்பட்டது. ஈப்சித சமம்னா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டது அப்படின்னு அர்த்தமா இருக்கு.
இந்த அர்த்தம் இங்கே வச்சிருந்தோம்னா கர்த்தாவுடைய ஆசைக்கு விஷயமா இருக்கிறது தான் கர்மகாரகம்னு சொன்ன மாதிரி ஆகும். அப்படி அங்கே இருக்கு. இந்த ஆத்ம இஷ்டத்தனம் அப்படிங்கிறது எப்படி அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, கர்த்தா தன்னுடைய ஒரு கிரியை பண்றவன் தானே கர்த்தா. அந்த கிரியையாலே எந்த வஸ்துவை சம்பந்தப்படுத்த நினைக்கிறானோ அதுதான் கர்மகாரம். கிரியையா ஆத்ம இஷ்டத்தனம். தன்னுடைய கிரியையாலே எந்த வஸ்துவை சம்பந்தப்படுத்துறதுனா என்ன தெரியுமோ, அங்க ஒரு தாத்து எடுக்கின்றோமானால் அந்த தாத்துவுல கிரியான ஒரு பாகம், ரெண்டு அர்த்தம் அதுல இருக்கு. கிரியான ஒண்ணு, அதுல இருந்து வரக்கூடிய பலம்னு ரெண்டும் அந்த தாத்துவுக்கு அர்த்தத்துல சேரும். அதுல அந்த கிரியைங்கிறது இவங்கிட்ட இருக்கு, கர்த்தாவிட்ட. இந்த கர்த்தாவாக இருக்கிறவன் தன்னுடைய கிரியையாலே வரக்கூடிய பலம் எதிர வரணும்னு நினைக்கிறானோ அது கர்மகாரம். தனக்கு வரணுமே இல்லை. உதாரணம், ஓதனம் பசதி, தண்டுலன் தண்டுலான் பசதி. இப்ப பசதி அப்படிங்கிற இந்த தாத்து என்ன, பசு தாத்துவா. இந்த பசு தாத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா வியாக்கரணப்படி சொல்லி தருவா, விக்ரிப்தி ததனுகூல வியாபாரா. இது ரெண்டு சேர்த்து பல வியாபாரோ தாத்து வியாக்கரணப்படி சொல்லியிருக்காங்க. விக்ரிப்தினா என்ன தெரியுமா, வெந்து போவது. வெந்து போறதுன்னு சொல்றோமோ நாம், அதுதான் விக்ரிப்தி. வெந்து போறதுக்கு இவன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் தது அனுகூல வியாபாரம். அதான் அடுப்புல ஏற்றுறது, அடுப்பு பற்ற வைக்கிறது, அதுல ஏற்றுறது, கலந்து விடுறது, இறக்குறது, அது வரைக்கும் அதெல்லாம் இவன் செய்யக்கூடியது. இப்போ இந்த வேலைகள் செய்யறதுனாலே வரக்கூடிய பலம் என்னன்னு கேட்டா வெந்து போறது விக்லிப்தி. இதுதான் பலம். இந்த விக்லிப்தி எதுல வருது? தண்டுலத்து, அரிசியில வருது. அப்ப என்னாச்சு, அரிசி தான் இந்த கர்மகாலம். அதனால தண்டுலம் பசதி, தண்டுலான் பசதி சொல்றேன். சரியா? தேவதா நான் எதுக்கு சொல்றேன்னா, கிரியாபலம்னா அவன் கரெக்டா தனக்குனா பலம் வராம இருப்பான் அப்படின்னு அந்த மாதிரி இல்லையே இந்த வியாக்கரணம். இது பாரிபாஷிகம். நீங்க விதிவாக்கியம் எடுத்துட்டோம்னா ஸ்வர்காமகா கிரியாபலம் ஸ்வர்கா யாதிராமரம் தண்டுலத்துக்கு வருதான்னு சொல்லுவாங்க. இங்க அப்படி இல்லை. இந்த இவன் செய்யக்கூடிய வியாபாரத்தினால வெந்து போறதுங்கிற அந்த பலம் இருக்கு, அது தண்டுலத்துலதான் வரணும். இவங்கிட்ட வரக்கூடாது, இவன் வெந்து போயிடக்கூடாது, அந்த அரிசி தான் வெந்துக்கணும். அதனால இப்படி சொல்லணும், அந்த கிரியா தாத்துட உள்ள தாத்வர்த்தத்துல பலம் கிரியான ரெண்டா பிரிச்சு அதுல பலம் எதுல வரணும்னு இவன் நினைக்கிறானோ அதை பச்சத்தின்னு சொல்லுவோம். இது தண்டுலம் இருக்கு, கோதுமை இருக்கு, எத்தனையோ இருக்கு. இவங்க என்ன ஆசை, நான் செய்யக்கூடிய வியாபாரத்தால் இந்த தண்டுலம் தான் வெந்து போகணும், பாக்கி எதுவும் வெந்து போகக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான்னு வச்சுருவான். அப்ப தண்டுலம் இருக்கு. இன்னொன்னு பாருங்க, பயசா ஓதனம் உண்டே அப்படின்னு ஒரு உதாரணம். பாலோடு சேர்த்து ஓதனத்தை அன்னத்தை சாப்பிடுகிறான் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன பண்றான், இப்போ சாப்பிடுறதுன்னா வாயில போட்டு உள்ள தள்ளுறது, உள்ள முழுகிறது, இதான் சாப்பிடுறது. இப்போ இதனுடைய பலம் என்ன, இந்த கழுத்துல ஒரு ஜலபீலம் இருக்கு, இதை தாண்டி உதரத்துக்குள்ள போறதுதான் இதனுடைய பலம். இப்ப இந்த பலம் இவன் பண்றதுனாலே அரிசியிலையும் வருது, அதாவது சாதத்திலையும் வருது, அதுல கலந்து இருக்கக்கூடிய பால்லையும் வருது. பால் சாதமா சேர்த்து உள்ள சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ள போறது அன்னமும் போறது, பாலும் போகும்போது போதான் போகும். அப்ப இவன் பண்ற அந்த வியாபாரத்தினாலே ஏற்படக்கூடிய கலவில அபோதேக சஞ்சோகம்ங்கிறது பாலுக்கும் வருது, சாதத்துக்கும் வருது. ஆனா இவன் பயசா ஓதனம் கும்பேன்னு சொல்லி. ஏன் அப்படி தெரியுமோ, இவனுக்கு பசி தீரத்துக்கு இப்ப அண்ணன் தான் முக்கியம். வயசு உள்ள போட்டான், ஆனா இவன் செய்யக்கூடிய வியாபாரத்தினால அதை பண்ணணும்னு அவன் நினைக்கல. ஏன்னா அது பசிக்கு போறாது இல்ல, பசி தீரத்துக்கு உள்ள போகணும்னு இவன் எதை அபிப்பிராயப்படுறான்னா அன்னம் பிரதான். இது வேற உள்ள போயிட முடியாது, தனியா போக முடியாதுங்கிறதுக்காக சாதனமாக பயச வச்சுக்க இல்லையா. அப்ப என்ன வயசு உள்ள போனாலும் கூட இவனுடைய கிரியா பலம், இவன் என்ன நினைக்கிறான், என் வயசுக்குள்ள அன்னம் போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலே இவன் கிரியாபலேன தன்னுடைய கிரியையாலே ஆக்கும் இஷ்ட சமம் அப்படின்னு சொன்னோம்னா இதாயிடுச்சு ஓதனம். அதனால ஓதனம் உண்டு, வயசா ஓதனம் உண்டு அப்படின்னு சொன்னா. இதே விபரீதமா இருக்குன்னு சொல்லுவான். பால் தான் சாப்பிடணும் இந்த ஆசை,
அதனால பண்றாங்க. அப்ப நீங்க மாற்றி சொல்லிக்கலாம், ஓதனைக்காக பிரயோகம் பேர் சொல்லிக்கலாம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக இதை மாதிரி படிச்சுக்கலாம் கிரியாபலம். அதுதான் இங்க விவரிச்சிட்டோம். இங்க சொல்லக்கூடிய கிரியாபலம்னா அது. இப்ப ஆத்மா உபாத்தியம் விகாரியம் எல்லாம் சொன்னாரே, இப்பேற்பட்ட கிரியாபலங்கிறது இந்த கர்மகாரகத்துல பாணினி சொல்லி கொடுத்த கிரியாபலம். இந்த மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய கிரியாபலத்தினாலே அந்த கர்மகாரகம் சில இடத்துல உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கு, சில இடத்துல அடையக்கூடியதாக இருக்கு, விகாரத்தை அடையக்கூடியதாக ஆகிறது, சம்ஸ்காரத்தை அடையக்கூடியதாக ஆகிறது. இப்படி எல்லாம் 4 விதமா ஆகணும். அந்த மாதிரி எதுவும் ஆகலைன்னு சொன்னா ஆத்மானம் உபாசீக இது ஆத்மனா ஈஸ்வரத்தமத்துவம் சம்பவதி. இந்த உபாசனையால ஆத்மாக்கு என்ன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப என்னாச்சு, இது எப்படி கர்மகாரகமாச்சு அந்த பிரச்சனை. ஆத்மனா விபரீதா குணப்பிரதான பாவகா பக்தி நியாயேன கல்பியதா. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி வேற சில இடமும் கிடைக்கும். அந்த இடத்துல மீமாம்சகர் ஒரு யுக்தி சொல்லி கொடுத்திருக்கார், ஞானம் சொல்லி கொடுக்குறார். அது என்னன்னா, நேரடியா வாக்கியத்துல பார்க்கறதே கர்த்த கர்ம பாவம் சாத்தியகாரண பாவம் வேற மாதிரியாக தெரிஞ்சாலும் கூட அந்த சாத்தியகாரண பாவத்தை நிர்வாகம் பண்றதுக்கு வேண்டிய ஞானம் சரியாக இந்த மாதிரி கிடைக்காத போகும் பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அதை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலாம். உதாரணம் பாருங்க, சத்துவம் ஜுகோதி ஒரு வார்த்தை. சத்து சத்துமா சத்துமாவை ஹோமம் பண்ணணும்னு சொல்லுங்க. சத்துமாவை அப்படிதானே போட்டது. சத்துங்கிறது அப்படிதான் அர்த்தம் சொன்னோம் திவ்யா விபக்தியால. அப்படின்னா இந்த ஹோமத்துக்கு அது கர்மான்னு தெரிகிறது, கர்மகாரகம்னு. அதாவது பூதாத்துவால எந்த ஒரு கிரியை வரணுமோ அந்த கிரியையுடைய பலமானது அதற்கு வரதாக இவன் நினைக்கிறான்னு சொல்லணும். மீமாம்சகர் சொல்லுவா, அப்போ இந்த ஹோமம் பண்ணிட்டால சத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் வந்ததுன்னு சொல்லணும். வேற என்ன, ஹோமம் பண்ணிட்டால சத்து உண்டாகிறதா? உண்டாகிறதுல நதிக்கு போயிடுறது, அது உற்பத்தின்னு சொல்ல முடியாது. விகாரமா இருக்குன்னா அதுவும் இல்லை. சத்துவே போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன விகாரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்தியும் இல்லை, அப்ப சம்ஸ்காரம்னு சொல்லணும். இது சம்ஸ்காரம்னு சொல்லிட்டோமானால் அப்போ அந்த சம்ஸ்காரம் பண்ணப்பட்ட சத்துவுக்கு மேற்கொண்டு விநியோகம் ஆகும். இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஹோமம் பண்ணியாச்சுன்னா சத்துவே நசிச்சு போயிடும் இல்லையா? அப்ப அது சம்ஸ்கிருதம் சொல்ல முடியாது. அப்ப என்னாச்சு, உற்பத்தி ஆப்தி இப்பேற்பட்ட கர்மகாரகத்துவம் அதுக்கு வர முடியாது. சத்துவன் விகோதி. ஆனா வாக்கியம் என்னமோ சத்துவன் விகோதி தான் இருக்கு. இப்ப இந்த கர்மகாரகத்தை உற்பாதனம் பண்ண முடியாம போனதுனாலே அனவலிட்டாங்கன்னா இது அப்படியே திருப்பிடுவோம். சத்துவின் விகோதி சத்துங்கிற திருப்தியே இருக்கு, இதை சத்துகின்னு திருப்தியா மாற்றுன்றோம். அந்த அர்த்தத்துல, அதாவது வேதத்துல இந்த விபக்தி வியக்திகள்லாம் வரது உண்டு, மாற்றி மாற்றி விபக்திகள் வரலாம். அப்ப சத்துங்கிற இந்த திவ்யா விபக்தியுடைய அர்த்தம் திருத்தியா விபக்தியாக வச்சுக்கொண்டு சாதனம். இப்ப ஹோமத்துக்கு சத்துங்கிறது சாதனம், அங்க ஹோமம் பிரதானம். இந்த சத்துமாவுங்கிறது இந்த ஹோமத்துக்கு விரோதியம் சாதனம் இருக்கும். இப்படி மாற்றி வச்சுருவோம். இது ஏன் இப்படி இருக்குது, அதுல கர்மத்துவம் ஹோமம் சாதனம் அது கர்மகாரகம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சரியா வரல வாத்தியார். அதனால இப்படி மாத்திதான். இப்ப ஆத்மானம் உபாசீக ஆத்மா திரஷ்டவியா அப்படிங்கிற இடத்துல இந்த தரிசனம் உபாசனம் இந்த கிரியைக்கு ஆத்மாவை கர்மாவாக நிரூபணம் பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி உற்பத்தி வாப்தி எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு வந்தால் என்ன பண்ணலாம், மீமாம்சா சொல்லிக் கொடுத்த அந்த நியாயப்படி கொஞ்சம் மாற்றி வச்சு விடுவோம். அதாவது அந்த உபாசனம் தரிசனம் இந்த கிரியை பிரதானம், ஆத்மானங்கிறது அதை சாதனமா வச்சுருவோம். இங்க பாசனம் தரிசனம் உபாசனம் பண்ணணும். இந்த உபாசனம் பண்றதுக்கு சாதனம் ஏதோ ஒரு விஷயம் இருந்தா தான் அது உபாசனம் நடக்கும். அப்ப அந்த உபாசனம் நடக்கிறதுக்கு சாதனமாகிறது அந்த விஷயம். அது என்ன விஷயம்னு கேட்டா ஆத்மான்னு சொல்லி அப்படி மாற்றி வச்சு விடலாம் அடுத்து கேட்கலாம். அதை போன விபரீத குணப்பிரதான பாவகா சத்து நியாயேன கல்பியேக. இந்த சத்து நியாயம்னா சின்ன பதம் தான் அவர் போடுவார். ஆனா அந்த பதத்துக்கு மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு பெரிய அர்த்தம் அது. அப்பதான் தெரியாது. சத்ராபி நஜ்ஞாயத்தை இவ்வளவு தூரம் சொல்ல வந்தோம். நமக்கு சிறு சந்தேகம் வந்துட்டுதான் இருக்கான். கிம் தது உபாசனம் கவஞ்ச ஆத்மனா தத்ரியதே இது மறுபடியும் சந்தேகம். உபாசனம்னா அது என்ன, அது
அது எப்படி செய்ய வேண்டும்? உபாசனம்னா என்னன்னு முதல்ல தெரியல, அது தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு ஒரு பிரச்சனை இது. கசஞ்ச ஆத்மனா கத்திரியது, ஆத்மா அந்த உபாசனத்தை எப்படி செய்யும்? அதாவது ஆத்மாவால அந்த உபாசனம் பண்றதா என்ன? இப்ப இந்த மாத்திரம் இல்லையா, இந்த திரவியத்தினால ஹோமம் பண்றதுன்னு சொன்னா நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப ஆத்மாவால பார்க்க வேண்டும், ஆத்மாவால உபாசனம் செய்ய வேண்டும். நாம் முன்னாடி எப்படி எடுத்து சொன்னோம், ஆத்மாவை பார்க்க வேண்டும், ஆத்மாவை உபாசனம் செய்ய வேண்டும் அப்படின்னு வச்சிருந்தோம். ஆனா அது வெளிப்பட்டு வரலன்னு தான் சொல்லி வச்சோம். அப்படியா என்னாச்சு, ஆத்மாவாலே பார்க்க வேண்டும் அப்படின்னா என்னன்னு தெரியல. ஆத்மாவால பார்க்கறதுனா எனக்கு அது புரியுது. உபாசனம்னா என்ன, ஆத்மாவால உபாசனம் பண்றதுனா என்ன, ஆத்மா எப்படி இதுக்கு சாதனமா இருக்கு புரியல. இந்த ஆத்மா தான் இருக்கு, நல்லா அர்த்தம் மாறி போடும். இந்த ஆத்மாவோட சம்மந்தப்படாத விஷயமா போடும். ஆத்மாவை உபாசிக்க ஜாயதே ஜானம் உபாசனம் ஆத்மாக்க விஷயபாவீன தன் நிர்வர்த்தயதி. இப்ப பாருங்க, நான் இந்த சமஸ்கை வந்தது இல்லையா, இந்த மாதிரி ஒரு கட்டம் இருக்கு. உடனே இதை நான் சமாதானம் பண்றேன். எப்படி என தியானம் தான் உபாசனம் புரிஞ்சுக்கிறது இருக்கு, அல்லது அதை மறுபடியும் தாரையா அதை தெரிஞ்சுக்கிறது, திருப்பி அந்த தியானம் மறுபடியா செய்யறது இருக்கு. இதுதான் உபாசனம், தியானம் தான் உபாசனம். முதல் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டேன். ஆத்மாவான அந்த தியானம்ங்கிறது அப்படி அது எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த தியானம் வரத்துக்கு எதெல்லாம் காரணமோ அது எல்லாமே சாதனம் தானே. இப்போ விஷயம் கூட தியானம் வரத்துக்கு ஒரு காரணம். அந்த விஷயமே இல்லைன்னா உங்களுக்கு தியானமே வராது. நீங்க அந்த விஷயங்கிறது ஒண்ணு இருக்கிறதுனாலதான் நமக்கு தெரியுது. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால என்னால பார்க்க முடியுது. நீங்க வரலன்னு சொன்னா உங்களை நான் பார்க்க முடியுமா? அவன் என்னாச்சு, நான் பார்க்கறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் உங்களை பார்க்கறது. அப்ப என்னாச்சு, பார்க்கப்படும் விஷயம் இருக்கு, அதுவும் தியானத்துக்கு ஒரு காரணமானாலும் சாதனமாகாதுன்னு சொல்ல முடியுமா? சாதனம் தான். அப்ப ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுங்கிற இந்த தியானம் இருக்கு, தியானமோ உபாசனமோ, இந்த உபாசனைக்கு ஆத்மா கூட ஒரு சாதனம் தான். ஆத்மா சாதனமா இருந்தால் அப்ப நான் திருப்தியா விபக்தி போட்டு கூட பேசலாம் இல்லையா, ஆத்மனா உபாசனம் சாத்தியதே அப்படின்னு சொல்லாங்க. அப்படி சொல்லலாமே நடக்கிற ஒரு அப்ப ஜாயதே ஞானம் உபாசனம் ஆத்மாந்த விஷயபாவேன தத்துனா அந்த தியானம் நிர்வர்த்தயதி சாதனம் கரணம். அப்படி சொல்றியா, ஏவம் தருகி ஏவ ஆயாசம் ஞானேன ஆத்மா ஆப்பியதே. சரி, ஆத்மாவால அந்த ஞானம் சுத்தமானதுங்கிறத வச்சு ஆத்மாவை கரணம்னு சொல்லிட்டு நீங்க அந்த பிரயோகத்தை உபபத்தி பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு சொன்னே தவிர கடைசியில நீங்க ஆத்மாவை அந்த ஞானத்துக்கு கர்மாவாக வச்சிருக்கிறத ஒரேடியா எடுத்துடல, வேண்டாம் சொல்லல. ஏன்னா கர்மகாரகமாக எது இருக்கோ அது கூட சாதனமாகும் அப்படிங்கிறத வச்சுதான் நீங்க சொன்னீங்க. கர்மகாரகத்துவத்தை ஒரேடியா நிராகரணம் பண்ணிட்டு சாதனத்துவத்தை சொல்லல. அப்ப கர்மகாரகத்துவத்தை வச்சுட்டு அதுக்கு சாதனத்துவமும் உண்டு அப்படின்னு நீங்க சொல்ல போனால் கர்மகாரகத்துவம் இருக்குன்னா சொல்லு. அதுதானே நான் அந்த ஆச்சரியத்தையும் கர்மகாரகத்தை நடத்த உட்பாத்தியம் விசாரம் இந்த 4 தினத்துல எது பாடமாட்டேங்குது. அதனால ஞானேன ஆத்மா ஆப்பியதேன்னு சொல்ல முடியாது. இந்த ஞானத்தினாலே ஈர்த்திருத்தவன் கர்மா ஆத்மாங்கிறது அடையப்படுகிறது. அப்படி அடைய அந்த ஆத்மா அந்த ஞானத்துக்கு சாதனமாகிறது அப்படின்னு தனியா சொல்லுபடியா இருக்கும். ஞானத்தினால ஆத்மா அடையப்படுறதுங்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மானா அறிந்ததுதான், அது சின்னமா இருக்கக்கூடிய வஸ்து. சச்ச கிருதகரணம் அனர்த்தம் நித்திய ஆப்தத்வா ஆத்மா. ஆத்மாங்கிறது எப்போதும் கிடைச்சிருக்கிறதுனால அதை புதுசா அடையிறதுங்கிறது முடியாது. சம்ஸ்காரியத்தை உபயோகாக சம்ஸ்காரம் ஆத்மாவுக்கு ஞானக்காரம் வந்ததுன்னு சொன்னா அந்த சம்ஸ்காரம் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கு வேற காரியம் இல்லைங்கிறதுனால அதா அவிரக்ஷிதார்த்தா வேதாந்தா. இதுதான் அதிகமான சங்கை. பூர்வமீமாம்சையில சொன்ன நியாயத்தை வச்சு இந்த வாக்கியங்களுக்கு விசாரம் பண்ண போனா கடைசியில் இப்படின்னு சொல்ல முடியாது, அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை கொண்டு வந்து இந்த அர்த்தத்தை விசாரம் பண்ணாதீங்க. ஏன்னா கர்மான்னு சொன்னாலும் அர்த்தம் பொருந்த மாட்டேங்கிறது. சாதனம்னு சொன்னா கர்மத்தை இல்லாம வேற புரியவே இல்லை. ஆத்மாவால தியானத்தை பண்ணா இப்படி
எந்த ஆத்மாவால? அறியப்பட வேண்டிய ஆத்மாவை கொண்டு நீ உபாசனத்தை பண்ணு அப்படின்னு சொன்ன மாதிரியாது. அப்படின்னா என்னன்னு கேட்டா கடைசியில இதுலயே வந்து முடியுது. அப்படி இதெல்லாம் பார்த்திருக்கேன். இந்த வாக்கியார்த்தத்தை சரியா பண்ண முடியல. பூர்வீமாம்சா நியாயத்தை வச்சுட்டு அப்ப இது என்ன வந்து விட்டுன்னு சொன்னா அதிகபட்சிக்கா இந்த வாக்கியங்கள்லாம் வெறும் பாராயணத்தை வச்சுக்கலாம். உபனிஷத் பாராயணத்துக்கு இதை வச்சுட்டு அர்த்தத்தெல்லாம் சொல்றது மரியாதை அப்படின்னு வந்துதான் ஈசிக்கு. அப்ப என்ன பண்ணா இதனால என்னாச்சு? தர்ம ஜிஜ்ஞாசானந்தரம் ஸ்நானி பிராப்து. தர்ம ஜிஜ்ஞாசா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்நானம்னா சமாவர்த்தனம். வேதாத்தியனம் பண்ணிட்டு உடனே சமாவர்த்தனம் வந்து வரக்கூடாது. குருகுலத்துல அந்த பூர்வீமாம்சா சாஸ்திரமா அத்தியனம் பண்ணணும். இது பூர்வீமாம்சா சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதை முடிச்சுட்டு தான் வரணுங்க. இப்ப என்னாச்சு? சம்பூர்ண வேதத்தை வந்து புரிஞ்சுக்கணும் இல்லையா? அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப பூர்வீமாம்சா சாஸ்திரம் படிச்சுட்டு இந்த உத்தரவீமாம்சா சாஸ்திரமும் படிச்சுட்டு தான் சமாவர்த்தனம் பண்ணிட்டு வெளியில வரணும் ஆகுது. ஆனா உத்தரவீமாம்சா சாஸ்திரத்துக்கு இப்போ இடம் இல்லை. ஏன் இல்லைன்னு கேட்டா இந்த வேதாந்தத்துக்கு அர்த்தம் ஒன்றும் விவட்சிதமாக இல்லை. அப்ப விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தர்ம ஜிஜ்ஞாசா அனந்தரம் தர்ம ஜிஜ்ஞாசா முடிவு வச்சுன்னு சொன்னா நானே பிராப்தே அங்கே குருகுலத்திலேருந்து கிடைச்சி வந்தது. இதம் ஆரம்பவே இந்த பூர்வபக்ஷத்துக்கு இந்த விசேஷமான சண்டைக்கு சமாதானம் சொல்றதுக்காக அகாதோ தர்ம ஜிஜ்ஞாசாங்கிற சூத்திரம். இந்த சூத்திரத்தால அந்த அதிகமான சண்டை எப்படி நிவர்த்தியாகுங்கிறத பார்ப்போம். அனந்தரம் பிரம்ம ஜிஜ்ஞாசிதவ்யம் ஸ்நாதவ்யம் இத்தியபிப்பிராய ஆசாத. அந்த தர்ம ஜிஜ்ஞாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்ம ஜிஜ்ஞாசை பண்ணணும் அப்படின்னு விட்டாரு. அப்படின்னா பண்ணிட்டாங்க. நீங்க வந்து இதை பண்ணாமல் எழுதி வச்சுட்டு போக முடியாது அப்படின்னு ஸ்நாதவ்யம் இத்தியபிப்பிராயம். அப்படின்னா நான் வந்து இதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாதுன்னு கொண்டு வந்தேன். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் வச்சுக்கிறது? இப்படி சொன்னதான சூத்திரக்காரர் சூச்சனை பண்ணிட்டா அதுக்கெல்லாம் சமாதானம் இருக்கு. என்ன சமாதானம்? கர்மாதிகாயினோபி கிருத்திய பிரத்யாத்து நியோக சம்பிரத்யாத் நியோகம் நிராகர்த்தும் சக்கியதே. சொன்னாரு ஆவேச கிருத்திய பிரயோகம் பண்ண விதிங்கிறது பரிசனை தெரியுது. கர்ம பிரத்யேகமா பிரயோகம் பண்ணினாக்க அது தெரிய மாட்டேங்கிறது சொன்னாரோ இல்லையோ. கர்ம பிரத்யேகத்துல விசேஷமாக அது தெரியுது, தெரியாம போகவே இல்லை. அவசியம் தெரியுது. இன்னொன்று விசேஷமா தெரிஞ்சாலும் அது தெரியதான் தெரியுது. அதை வாதம் பண்ண முடியாது. நிராகர்த்தும் சக்கியதே. பாருங்க, ததஸ்வயா கர்த்தவ்யா கிராமஸ்வயா கந்தவ்யா. கிராம கந்தவ்யா ததா கர்த்தவ்யா அப்படின்னா சொல்றது இது கர்ம பிரத்யம் தான். ஆனா இதை கேட்ட உடனே அப்படி பண்ணாதவனுக்கு பண்ணுங்கிற புத்தி ஏற்படுறது இல்லையா? கிராமமா ஸ்வயா கந்தவ்யா அப்படின்னு சொல்றேன். ஒருத்தன் வந்து கிராமத்துக்கு நான் போமாட்டேன் அப்படின்னு நினைச்சுன்னு உட்காந்துருக்கான்னு வச்சுக்கிறேன். நான் சொல்றேன் ஸ்வயா கிராமமா கந்தவ்யா. நான் என்ன இந்த வார்த்தையை கேட்டு அவனுக்கு புரியும்போது நான் போகணும்னு இவர் அபிப்பிராயப்படுறாருன்னு தெரியுமா தெரியாதா? அப்ப இவர் என்னை வந்து போக தூண்டுகிறாருங்கிறது தெரியறதும் இல்லையோ, வேற தெரியறதா இல்லையா? ஆனா என்னுடைய வாக்கியத்துல இந்த கர்ம பிரச்சனை இருக்கு. இது கர்ம பிரயோகம். கர்ம பிரயோகமானதான் கிராமமா கந்தவ்யா அப்படின்னு நான் பிரயோகம் பண்ணேன். கர்ம பிரயோகமா இருந்தா அது விசேஷமா இருக்குங்கிறது வார்த்தை இல்லைன்னு சொல்லணும். ஆனா விதிங்கிறது தெரியறதுன்னு சொல்லக்கூடாது. கடஸ்வயா கர்த்தவ்யா கிராமஸ்வயா கந்தவ்யா இது எத்தூக்தம் திரவியவரத்தை பிரயோஜனாபாவா ஆனர்த்தம் நியோகத்தை இது ததசத்து. இந்த பூர்வபக்தி சொல்லுவா திரவியத்துக்கு பிராதானியம் கொடுத்தோம்னா இந்த கிரியையால அது ஒரு பிரயோஜனமும் உண்டாகலே அந்த விதி அங்க வர முடியாது. ஏன்னா உற்பத்தி அதெல்லாம் இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு சொல்றா தது அசத்து. அது தப்பு. அவித்யோ உபலப்தமானத்வா இதுதான் கலாம் சம்ஸ்காரம் சொல்லிக்கலாம். ஏற்கனவே அவித்யை இருந்தது. அவித்யா தோஷம் மறைத்து வச்சிருந்தது ஆத்மாவை. இதுல இருந்து தியானம் வந்ததோ திரஷ்டவியா தரிசனம். இந்த தரிசனத்தினாலே அவித்யா தோஷங்கிறது நிவர்த்தி ஆயிடுச்சு. தோஷ நிவர்த்திங்கிறது சம்ஸ்காரம் தான். இந்த விதத்துல அது கர்மத்துவம் சொல்றது கௌரவமா இருக்கு. ஆத்மானம் உபாசிக்கிறது உபாசனங்கிறது தியானம். இந்த தியானத்தினால வரக்கூடிய அவித்யா நிவர்த்தி பலம் அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. அதனால அதை சம்ஸ்காரம்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. இந்த அவித்யை இருக்கா நிவர்த்தி பண்ணணும். இதனால என்ன, இது ஒரு பிரயோஜனமா என்ன அப்படின்னு கேட்டா அவசியம் பிரயோஜனமா. ஏன்னா அவித்யாச
சம்சார கேது கூட்டா. இந்த சம்சாரங்கிற அனர்த்தத்துக்கு காரணமா இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணினா அதே பலம், அதுவே பலம். அனர்த்தத்தை நிவர்த்தி பண்ணினா என்ன பலம்னு கேட்கவே கூடாது, அனர்த்த நிவர்த்தி தான் பலம். அதனால சம்சார கேது கூட்டமா இருக்கிறதுனால அவித்யா நிவர்த்தியே பலம் என்று சொல்லிக்கலாம். ஆகையாலே இந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை இந்த சூத்திரத்திலேருந்து கொண்டு வந்தாரு. இந்த அர்த்தத்தை சொல்ற இப்படி ஒரு அர்த்தம் விதியை விட்டு கொடுத்து விடல. திரஷ்டவியா அப்படின்னு சொன்னா விதிதானா, இது இதுவும் விரிவாக்கியம் தான். ஆனா இந்த விரிவாக்கியத்துக்கு இப்பேற்பட்ட பலன் உண்டு அப்படின்னு சொல்லி அசாதோ பிரம்மவித்யாசாங்கிற சூத்திரம் அந்த பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்றது. ஆக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு யாரோ சொல்றாங்க.